நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக 2021, 2022ஆம் ஆண்டிற்கான மானியக் கோரிக்கை அறிவிப்புக்கிணங்க நாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களுடைய பிறந்த நாட்களை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பின்படி பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கான பேச்சு போட்டி 6/8/2024 அன்று நடக்குது. அதே மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாள் அவருடைய பேச்சு போட்டி பார்த்திங்கன்னா 8/8/2024 அன்று நடக்குது. அதே மாதிரி இந்த பேச்சு போட்டி பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடக்குது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களில் இந்த பேச்சு போட்டி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தென் சென்னையில் காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரியில் நடக்குது. அதே மாதிரி வட சென்னையில் டாக்டர் அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் நடக்குது. மத்திய சென்னையில் மாநில கல்லூரியில் நடக்குது. மொத்தம் 3 இடங்களில் இந்த பேச்சு போட்டி நடக்குது. இந்த பேச்சு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு முதல் பரிசு பார்த்திங்கன்னா 5,000 ரூபாய் வழங்குறாங்க. இரண்டாவது பரிசு 3,000 ரூபாய் வழங்குறாங்க. அதே மாதிரி 3ஆம் பரிசு 2,000 ரூபாய் வழங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக சான்றிதழும் வழங்கி சிறப்பிக்கப்படுவாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த போட்டிக்கான தலைப்புகள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் பேச்சு போட்டிக்கு இந்திய ரிசர்வ் வங்கியும் அம்பேத்கரும் அப்படிங்கிற தலைப்பிலையும், பெண்கள் முன்னேற்றத்தில் அம்பேத்கரின் பங்கும், ரூபாயும் அம்பேத்கரும் அப்படிங்கிற தலைப்பும், உணவு பற்றி அம்பேத்கருடைய பார்வை எப்படி இருந்தது அப்படிங்கிறதும், தொழிலாளர் சட்டமும் அம்பேத்கரும், இந்த 5 தலைப்புகளில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் பேச்சு போட்டியில் பேசலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கலைஞர் பிறந்தநாளுக்கு அந்த பேச்சு போட்டிக்கான தலைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கலைஞரும் திரை வசனமும், பெண்களுக்கு உரிமை, கலைஞரின் எழுத்துப்பணி, சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர், முதலமைச்சர் கலைஞர், இந்த 5 தலைப்புகளில் கலைஞர் பிறந்தநாள் அன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவர்கள் அந்தந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்கள் அணுகுங்க. நீங்களும் இந்த பேச்சு போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறுங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.